அந்த ஸ்திரீ பிறகு என்ன காரணத்தாலோ தெரியவில்லை, விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரமே தன்னுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரமாக கருதியிருந்தாள். அப்படி விபச்சாரம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்த சமயத்திலே ஒரு நாள் அவள் பிடிபட்டு விடுகின்றாள். அப்படி அவள் பிடிக்கப்பட்ட பொழுது அவள் அழைத்துக் கொண்டு இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். இயேசுவின் முன்பு நிறுத்திய போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் என்ற நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே போதகரே, இப்பொழுது என்ன செய்யலாம் இவளை? அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று எல்லாருக்குமே தெரியும். அப்பொழுது வரைக்கும் விபச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தவள் அவள், சரீரத்தை விற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவள். அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இழுத்து வரப்பட்ட போது ஒரு புதிய ஆரம்பம். ஸ்திரீயே, உன்னை யாருமே தண்டிக்கவில்லையா? ஒருவரும் என்ன தண்டிக்கவில்லை ஐயா, நானும் உன்னை சிட்சிக்கப் போவதில்லை. இனி நீ போய் பாவம் செய்யாதே. அப்பொழுது வரைக்கும் விபச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ அந்த நாளிலிருந்து ஒரு புதிய ஆரம்பத்தை, ஒரு புதிய வாழ்க்கையை அவள் துவங்கினாள். சமாரியா ஸ்திரீ ஒரு நாள் மத்தியான வேளையில கிணற்றண்டையிலே தண்ணீர் அள்ளுவதற்காக வந்தபோது இயேசு கிறிஸ்து அதே கிணற்றருகே உட்கார்ந்திருந்தார். ஸ்ரீயே, கொஞ்சம் தண்ணீர் சேர்ந்து எனக்கு தண்ணீர் தருவாயா என்ற போது அந்த சமாரியா ஸ்திரீ சொன்னாள், ஐயா, நீங்க யூதர் அல்லவா? சமாரிய ஜனங்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்காதல்லவா? அப்படி எங்களைப் போன்று விலக்கி வைக்கப்பட்டவர்களிடத்திலே உங்களைப் போன்றவர்கள் தண்ணீர் வாங்கி குடிக்க மாட்டார்கள் அல்லவா? என்ன அந்த ஸ்திரீ சொன்னபோது இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீயோடு பேசுகிறார். ஸ்திரீயே, நான் தரும் தண்ணீரை குடிக்கிறவன் பிறகு ஒரு காலும் தாகமடைய மாட்டான் என்றார். ஐயா, அந்த நீரை நான் குடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியா, நீ போய் உன் கணவனை கூட்டிக் கொண்டு வா. அந்த ஸ்திரீ சொன்னாள், என் வீட்டிலே என் கணவன் இல்லை என்று. கவனிங்க, உடனே இயேசு சொன்னார், ஏற்கனவே நீ 5 புருஷர்களை மாற்றிவிட்டாய். அந்த நாளிலே அந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். கணவர்களை மாற்றுவது, குடும்ப மேன்மை இல்லாத வாழ்க்கை வாழ்வது அவளுக்கு பழக்கமாகி இருந்தது. குடும்பம் என்பது ஒரு விலையேற பெற்ற வாழ்க்கைக்கு கட்டுப்பட்டிருப்பது, கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை, ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை, குடும்பத்தை கட்ட முடியாத ஒரு வாழ்க்கை. இன்று நம்மில் யாராவது அப்படி வாழ்றீங்களா? குடும்பத்தை கட்ட முடியாத வாழ்க்கை, ஒரு கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை. அப்படி கட்டுப்பாடில்லாத வாழ்க்கை நீ வாழ்வாய் என்றால் கவனி, அன்றைய அந்த சமாரியா ஸ்திரீக்கும் இன்றைய உன்னுடைய வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? இன்று கூட உன் வாழ்க்கையை நீ கட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாயே. குடும்பத்தை கட்ட முடியாத நிலையில் இருக்கிறாய். ஆனால் அடிக்கடி தகராறு மாத்திரம் குறைவே இல்லை. எப்ப பார்த்தாலும் உன் வீட்டில் தகராறு தான், எப்ப பார்த்தாலும் உன் வீட்டிலே சண்டைகள் தான். இந்த கணவனோடு சமாதானம் இல்லை, இப்படிப்பட்டவனோடு வாழ முடியாது என்று சொல்லி விவாகரத்து வாங்கிக் கொண்டு இன்னொருவரோடு, அந்த மனிதரோடும் கூட சமாதானம் இல்லை. அப்புறம் அவன் கூட வாழ முடியலன்னு இன்னொருவரோடு, இப்படி எத்தனை காலம் கணவர்களை மாற்றிக்கொண்டு, மனைவிகளை மாற்றிக்கொண்டு, குடும்ப பந்தத்தை சீர்குலைத்துக் கொண்டு, சிதைத்துக் கொண்டு, நிம்மதியில்லாமல், சமாதானம் இல்லாமல் எத்தனை காலத்திற்கு போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கப் போகிறாய்? புத்தியுள்ள ஸ்திரீயோ தன்னுடைய வீட்டை கட்டிக்கொள்ளுகிறாள். புத்தி இல்லாத ஸ்திரீயோ தானாகவே தன்னுடைய வீட்டை சிதைத்துக் கொள்கிறாள். இன்று எத்தனை பேருக்கு வீடென்னமோ இருக்கிறது, ஆனால் நிழல், அதாவது நிழல் கூட இருக்கிறது, ஆனால் அந்த நிழலிலே, அந்த கூட்டிலே குடும்பம் தாங்க இல்லாம இருக்கிறது என்பதுதான் உண்மை. உனக்கு வீடு என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அந்த வீட்டிலே அன்போ, அரவணைப்போ, பாசமோ, நேசமோ உள்ளதை போல் கட்டக்கொள்ள முடியாத ஒரு புத்தியற்ற ஸ்திரீ. அப்படிப்பட்ட ஸ்திரீயாக நீ இருப்பா என்றால் கவனி, அந்நாளிலே அந்த சமாரியா ஸ்திரீ, அவள் வீட்டிலே அன்பில்லை, அவள் வீட்டிலே அரவணைப்பில்லை, அவள் வீட்டிலே பரிசுத்தமில்லை, அவள் வீட்டிலே ஆண்டவர் இல்லை, பாவத்தை தவிர எதுவுமே இல்லாத ஸ்திரீ அன்று இயேசு கிறிஸ்துவை சந்தித்தாள். அப்படிப்பட்டவள் எப்போதும் ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்து, பாவத்திற்குள்ளாகவே புரண்டு, குடும்ப மதிப்புகளை பாழாக்கிக் கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ எவ்விதத்திலே, எந்த வழியிலே மாற்றத்தை பெற முடியும்? என் குடும்பம் சிதைந்து போயிற்று, என் குடும்பத்திலே நிம்மதி இல்லாமல் போய்விட்டது, என் குடும்பத்திலே எந்த மதிப்பும் இல்லாமல் போய்விட்டது, என் குடும்பத்திலே அன்பு என்பதோ, ஆவிக்குரியவைகளோ, அனுராகங்களோ, ஆனந்தங்களோ அசல் பெயருக்கு கூட காணப்படவில்லை. எப்பொழுது பார்த்தாலும் சத்தமும், எப்பொழுது பார்த்தாலும் கூக்குரலும், எப்பொழுது பார்த்தாலும் தகராறுகள் தான். இவையெல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்றால், ஒரு குடும்பத்தை நிர்மாணிக்க வேண்டிய, ஒரு வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டிய நானோ புத்தியற்று போய், புத்தி இல்லாதவளாய் என் குடும்பத்தை நான் சிதைத்து விட்டேன். குடும்பத்தை நிர்மாணிக்கிற பொறுப்பை, பாக்கியத்தை தேவன் ஸ்திரீக்கு கொடுத்திருக்கிறார், குடும்பத் தலைவிக்கு கொடுத்தார். உன் வீட்டை உன்னால் கட்ட முடியவில்லை என்றால் அது உன்னுடைய அறிவீனம்.
உன்னுடைய அடங்காத குணம், இப்படி அறியாமையோடு அடங்காத குணத்தோடு இருக்கிற ஸ்திரீக்குள் மாற்றம் வருவது என்பது சாத்தியமா? அதேபோல ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்பது என்பதும் சாத்தியமா? குடும்பத்தை கட்டிக்கொள்வது என்பது சாத்தியமா? கணவனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளுக்கு ஆதரவாய் ஆறுதலாய் இருப்பது சாத்தியமா? அற்புதமான குடும்பத்தை சீர்தூக்கி வைப்பது என்பது சாத்தியமா? ஆண்டவருக்கு சாட்சியாய் அநேகருக்கு வழிகாட்டுகிறவர்களாய் வாழ்வதென்பது சாத்தியமா என்று உன்னையே நீ கேட்டுக்கொண்டால், ஃப்ரெண்ட்ஸ், சாத்தியம். அன்று அந்த சமாரியா ஸ்திரீயை இயேசு கிறிஸ்து அங்கே சந்தித்தார். அவளுடைய வாழ்க்கையை மாற்றினார். அவளுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அருளிச் செய்தார். அதுவரைக்கும் அவளுடைய கிராமத்திலே எல்லோராலும் அருவருக்கப்பட்டுக் கொண்டிருந்த அந்த சமாரிய ஸ்திரீ, எப்பொழுது இயேசு அவளை சந்தித்தாரோ, இயேசு அவள் வாழ்க்கையை மாற்றினாரோ, அதன் பின் அந்த பகுதியிலிருந்த எல்லோரையுமே அவள் ஆண்டவருக்குள் வழிநடத்தினாள். இந்த கிராமம் மொத்தத்தையுமே கூட ஆண்டவருக்குள் வழிநடத்துகிற ஆண்டவரின் சாட்சியாக அவள் வாழ்ந்தாள். எவ்வளவு அற்புதமான மாற்றம்! குடும்பமே இல்லாத, குடும்பத்திலே நிம்மதியோ சமாதானமோ இல்லாத, குடும்பத்தில் எந்த கட்டுப்பாடும் இல்லாத, நன்னடத்தை இல்லாத, கணவனின் அன்புக்கு ஏங்கி அன்போ அரவணைப்போ கிடைக்காத, பரிசுத்தமற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீ ஒரு புதிய ஆரம்பத்தை பெற்றுக்கொண்டாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா. இன்று நம்மத்தில் யாரும் இருக்கிறீர்களா? குடும்பத்தை குலைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், தகராறுகளோடு கூட காலத்தை கடத்திக் கொண்டிருக்கிறவர்கள் யாரும் நம்மத்தில் இருக்கிறீர்களா? என்றால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். அட்லீஸ்ட் இந்த நாட்களிலாவது, இந்த காலத்திலாவது ஒரு புதிய மனிதனாக உன் குடும்பத்தை கட்டுவதற்கு தேவையான பலனை உனக்கு தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆதரவாய் நிற்கிற ஒரு நல்ல கணவனாய், ஆறுதல் அளிக்கிற ஒரு நல்ல மனைவியாய், துணையாக நிற்கிற பிள்ளைகளாய் உன் குடும்பத்தை கட்ட வேண்டும் என்றுதான் தேவன் இன்றைய நாளில் விரும்புகிறார். என்றால் நீ விரும்புகிறாயா? விபச்சாரம் செய்து கொண்டு, பாவங்களை செய்து கொண்டு, ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை போன்றவரை கூட தேவன் இரக்கம் பாராட்டி புதிய வாழ்க்கையை தந்து ஒரு புதிய மனிதனாக மாற்றுவாரா என்று கேட்டால், எஸ். அன்று விபச்சாரம் செய்து பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு தேவன் இறங்கி ஒரு புதிய வாழ்க்கையை அருளிச் செய்தார். ஒருவேளை நீ விபச்சாரம் செய்து மாட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். கணவனை ஏமாற்றிக்கொண்டு, மனைவியை ஏமாற்றிக்கொண்டு, யாருக்கும் தெரியாமல் அருவருப்பான வாழ்க்கை வாழ்ந்து, ஒருவேளை அப்படிப்பட்ட வாழ்க்கை நீ தொடர்ந்து கொண்டு இருக்கலாம். கவனி, எவ்வளவு பாழாகி போயிருந்தாலும், கெட்டுப் போயிருந்தாலும், உன்னை சரிப்படுத்த வேண்டும் என்று, உனக்கென்று ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார், சித்தமாய் இருக்கிறார். கவனிங்க, அந்த நாளிலே அவர் அதைத்தான் செய்தார். இன்றும் அவர் அதைத்தான் செய்ய விரும்புகிறார். நம்மில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? பாழாய்ப்போன, கெட்டுப்போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள், நடைமுறையிலே இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட பழக்கத்தில் பழகி இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? உன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இந்த காலத்திலே உன்னை ஒரு புதிய மனிதனாய் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உனக்கு ஒரு வாய்ப்பை தர தேவன் விரும்புகிறார். நம்மில் எத்தனை பேர் தயாரா இருக்கிறீர்கள்? முடிப்பதற்கு முன்பு, இந்த தாய்க்கு தேவன் என்றால் அவ்வளவு இஷ்டம். அந்த பட்டணத்திலே சில பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று விரும்பிய நிலையிலே அந்த ஸ்திரீ தன்னுடைய வீட்டை ஆலயமாக திறந்து கொடுத்தாள். தன்னுடைய வீட்டை ஆலயத்திற்கு திறந்து கொடுத்தது மாத்திரமல்ல, தேவனுடைய ஊழியக்காரர்கள் வந்து வசனத்தை பிரசங்கிப்பதற்கு, தேவனை அறிவிப்பதற்கு, தன்னை சுற்றி இருக்கிறவர்களை அழைத்து தன் வீட்டில் ஆராதனை செய்வதற்கு அவள் வீட்டையே ஆலயமாய் மாற்றினாள். அவளுக்கோ ஒரு குமாரன் இருந்தான். அவனும் அந்த ஆலயத்திலே ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலைத்தன்மை இல்லாமல், ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கையில் அப்பப்போ வந்து போறதா இருந்தது. ஆனால் தாய்க்கோ தன்னுடைய மகன் ஊழியனாக வேண்டும் என்பது. தாய்க்கு இருக்கிற ஆசை என்ன? தன் குமாரன் பிரயோஜனமானவனாயிருக்க வேண்டும், பெரிய ஊழியக்காரனாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். அந்தந்த சந்தர்ப்பத்தில் ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்காக போகிற போது, என் பிள்ளையையும் கூட அழைத்துக் கொண்டு போங்க என்று ஊழியக்காரர்களோடு தன் பிள்ளையையும் அனுப்பி வைப்பாள். அந்த வாலிபன் ஆவிக்குரியவனைப் போல இருந்தாலும் அவ்வளவு ஆவிக்குரிய ஆழமில்லாமல் இருந்தான். அந்த ஊழியக்காரர்கள் ஊழியத்திற்காக போகும்போது பாவம் அந்த தாயின் ஏக்கத்தை அறிந்து அவர்கள் பிள்ளையை தங்களோடு கூட ஊழியத்திற்கு அழைத்து போகலாம் என்று அவனை அவர்களும் அழைத்துக் கொண்டு போய்விடுவார்கள். இவனும் உதவுகிறவனைத்தான் போல இருந்தான், உதவியாளனாய் அவர்களோடு சேர்ந்து பயணித்தான். ஆனால் சடனாக என்ன ஆனதோ தெரியாது, அந்த இரண்டு ஊழியக்காரர்களையும் விட்டு விலகி ஊழியம் செய்வதெல்லாவற்றையும் விட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து விட்டான். இந்த ஊழியன் உதவியாக இருப்பான், ஊழியத்திலே எல்லா காரியங்களும் செய்வதற்கு நமக்கு கண்டிப்பாய் உதவுவான் என்ற எண்ணத்தோடு அவனை கூட அழைத்துக் கொண்டு போனால், திடீரென்று அந்த வாலிபன் அந்த ஊழியத்தெல்லாம் விட்டுவிட்டு உதறி தள்ளிவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அந்த அம்மாவுக்கு பயங்கர வேதனை. என்னப்பா திடீர்னு வந்துட்டு? எனக்கு இஷ்டமே கிடையாது. என்ன இஷ்டமே கிடையாது? ஊழியம் பண்றதெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. அது இல்லப்பா, நான் தேவனை விசுவாசித்தேன், அந்த தேவனுக்காக நம் வீட்டையே ஆலயமாக மாற்றிவிட்டேன். இந்த ஜெப வீடு,
இந்த பகுதியினர் எல்லோருக்கும் ஜெப வீடாக இருக்கும்படியாக நம் வீட்டை ஆலயமாக மாற்றிவிட்டேன். இந்த ஆலயத்துல நீதானடா ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்கேத்த பாத்திரமா நீ பயன்படுத்தப்படணும் இல்லையா? அதுக்குத்தானே நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டேன். என்ன இஷ்டம் இல்லை, அதான் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்றேன்ல. அந்த தாய் மிகுந்த வேதனையோடு மிகுந்த அழுகையோடு இருந்தாள். சில காலம் கடந்த பிறகு அந்த பெரிய ஊழியக்காரர்கள் மீண்டும் அந்த வீட்டிற்கு வந்தார்கள். அப்படி வந்த பிறகு தாங்கள் செய்த ஊழியத்தை குறித்து அந்த வீட்டிற்கு வருகிற எல்லா விசுவாசிகளோடும் நன்றாய் பகிர்ந்து கொண்டார்கள். எல்லோரிடத்திலும் சந்தோஷமாய் தேவன் செய்த ஆச்சரிய காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். மறுபடியும் ஊழியத்திற்கு போக வேண்டும், ஊழியம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அந்த வாலிபனை கூட அழைத்துக் கொண்டு போகலாம் என்ற அந்த ஊழியக்காரரில் ஒருவர், இந்த வாலிபனை நாம கூட்டிட்டு போலாம். அந்த ஊழியரில் முக்கியமான அந்த நபர் என்ன சொன்னார் என்றால், அந்த வாலிபனை நம்மோடு அழைத்துக் கொண்டு போக முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? கடந்த காலத்துல நம்ம கூட வந்துட்டு அப்புறம் திடீர்னு அந்தரத்துல ஊழியத்தை விட்டுட்டு வந்துட்டானே, சடனா ஊழியத்தை பாதையில நிறுத்திட்டு தான் வந்துட்டானே. ஊழியத்தின் மதிப்பு தெரியாத இந்த வாலிபனை மறுபடியும் அழைத்துக் கொண்டு போய் ஊழியத்துக்கு வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் அவன் ஊழியத்தை பாதையிலே வந்துட்டா நமக்கும் கஷ்டமா இருக்கும், ஊழியத்துக்கும் அது கஷ்டமா இருக்கும். அதனால இப்ப கூட்டிட்டு போக வேண்டாம். ஆனால் இன்னொருவரோ அவரை கூட்டிட்டு போயே ஆகணும் என்று சொல்லுகிறார். இந்த ஊழியக்காரரோ வேண்டான்னு தான் நான் சொல்றேன். ஏற்கனவே ஊழியத்துல நடத்த சரியில்லை, பாதையில வேற திடீர்னு விட்டுட்டு வந்துட்டான். இதனால தானே அவனை திரும்ப கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொல்றேன். இல்ல நான் சொல்றத கேளு என்றார் இந்த ஊழியக்காரர். இல்ல நீங்க நான் சொல்றத கேளுங்க என்றார் அந்த ஊழியக்காரர். அவங்க ரெண்டு பேருக்கும் மத்தியில பயங்கரமான வாக்குவாதம் உண்டாயிற்று. ரெண்டு ஊழியக்காரர்களும் சேர்ந்து எத்தனையோ இடங்களுக்கு போயிருக்கிறாங்க, எத்தனையோ அற்புதமான ஊழியங்களை செய்திருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இடையில பிரச்சனையை உண்டாக்கிட்டாங்க. இந்த வாலிபன் நிம்மதியாய் ஊழியம் செய்து கொண்டிருந்த இந்த பெரிய ஊழியக்காரர்களுக்கு மத்தியில இந்த வாலிபன் கொண்டு வந்த அந்த சர்ச்சையினால் இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ரெண்டு பேருமே பிரிச்சுட்டாங்க. அந்த வாலிபனை நான் கட்டாயம் கூட்டிட்டு வருவேன். அப்படி நீங்க கூட்டிட்டு வரதா இருந்தா நான் உங்க கூட வரமாட்டேன். சரி, உங்க வழியை நீங்க பாத்துங்க, என் வழியை நான் பாத்துக்கிறேன். ரெண்டு ஊழியர்களும் பிரிந்து விட்டார்கள். அந்த இரு ஊழியக்காரர்களுக்கு மத்தியிலேயே பிரிவினை உண்டாக்கி விட்டான் அந்த வாலிபன். அந்த அம்மா உடைந்து போனாள். மகனே, ஊழியக்காரங்களோட சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டிய என் மகனே, நீ இப்படி ஊழியக்காரங்களுக்குள்ளேயே பிரிவினை உண்டாக்கிட்டியே. ஊழியம் பண்ணணும்னு நான் விரும்பினேன், அப்படிப்பட்ட நீ இந்த பெரிய ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் பிரியும்படி வைத்து விட்டானே என்று மிக வேதனைப்பட்டாள். இது நம்மத்திலும் தாய்மார் தகப்பன்மார் இருக்கிறீர்களா? எங்க பிள்ளை ஒரு அற்புதமான ஊழியம் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், ஆண்டவருக்காக வாழணும்னு ஆசைப்பட்டோம், எவ்வளவோ ஜெபம் பண்ணோம், எவ்வளவோ மன்றாடினோம், தேவனிடத்தில் அவ்வளவாய் விண்ணப்பம் பண்ணி அவ்வளவாய் கேட்கிறோம். அது ஏனோ நாளுக்கு நாள் எங்கள் மகனுடைய நிலைமை மாறிக்கிட்டே போகுது. கொஞ்சம் கூட எங்க பேச்ச கேட்டாம அவன் மனம் போன்ற வாழ்க்கை வாழ்கிறான். ஊழியத்திற்கோ ஊழியக்காரர்களுக்கோ சபைக்கோ மேய்ப்பர்களுக்கோ இது எதற்கும் பயன்படுகிற மாதிரி அடையாளம் என் மகனுக்குள் காணவே இல்லை. எங்கள் உள்ளமே உடைந்து போயிருக்கிறது. நாங்கள் நொறுங்கி போனவர்களாயிருக்கிறோம். எங்கள் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் தருவாரா? இந்த நாட்களிலாவது ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் தருவாரா? நியூ பிகினிங் என்னுடைய மகனுக்கு அல்லது என்னுடைய மகளுக்கு தேவன் அருளுவாரா? என் மகளின் நடத்தை கொஞ்சம் கூட சரியில்லை, என் மகனின் நடத்தை கொஞ்சம் கூட சரியில்லை. நாளுக்கு நாள் நிலைமை கைமீறி போய்கொண்டே இருக்கிறது. எங்க பேச்ச கேட்காம இஷ்டம் போல நடந்து கொள்ளுகிறாள், இஷ்டம் போல நடந்து கொண்டிருக்கின்றான். பயமாக இருக்கிற உங்க வீட்டை விட்டு வெளியே போனால் எப்படிப்பட்ட நிலைமையில திரும்பி வருவாளோ, எப்படிப்பட்ட நிலைமையில திரும்பி வருவானோ. இப்படி இருக்கிற எங்கள் மகனை, இப்படி இருக்கிற எங்கள் மகளை இந்த வருடத்திலாவது தேவன் மாற்றுவாரா? இப்பேற்பட்ட ஒரு நபரை தேவன் மாற்றுவாரா? ஒரு புதிய மனிதனாக மாற்றுவாரா என்பதனுடைய கேள்வியாக இருந்தால், அல்லது தம்பியே தங்கையே, என் தாயும் என் தகப்பனும் என் மீது எவ்வளவோ கனவுகளோடு இருக்கிறார்கள், நான் நன்றாகி விடுவேன் என்று, ஆண்டவனுக்கு பயன்படுவேன் என்று, ஊழியத்தில் பங்கெடுத்துக் கொள்வேன் என்று, பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று, ஒரு 10 பேருக்கு ஒரு முன்மாதிரியான நபராய் இருப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் ஏனோ நாளுக்கு நாள் நான் பாவத்தால் இழுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறேன். உலக பிரகாரமாய் போய்கொண்டே இருக்கிறேன். பாவம் செய்கிற சிநேகிதர்களோடு சேர்ந்து என் வாழ்க்கையை கொஞ்சமாய் அழித்துக் கொண்டிருக்கிறேன். இப்படி இருக்கிற எனக்கு தேவன் இறங்கி ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கு அருளி செய்வாரா? ஒரு நியூ பிகினிங் எனக்கு அருளுவாரா? என் ஆசைப்படுகிற தம்பிமார் தங்கைமார் இருப்பீர்கள் என்றால் கவனிங்க, அருளுவார். ஒரு புதிய வாய்ப்பை, புதிய அவகாசத்தை, நியூ பிகினிங்கை தேவன் உனக்கு அருளி செய்வார். அது எப்படி சொல்ல முடியும்? முன்னால ஒரு அற்புதமான ஸ்டோரி சொன்னேன் அல்லவா? ஊழியக்காரர்களோடு ஊழியத்தின் மத்தியில கருத்து வேறுபாடுகளை கொண்டு வந்து அந்த ஊழியர்கள் இருவரையும் பிரித்து ஊழியத்திலேயும் பிரிவினையை உண்டாக்கிய அந்த வாலிபனை குறித்து சொன்னேன் அல்லவா? அவனுடைய தாய் எவ்வளவு பிரயாசப்பட்டாள், எவ்வளவாய் ஜெபித்தாள் என்று பார்த்தோமே. அந்த வாலிபனுக்கு மறுபடியும் தேவன் நியூ பிகினிங்கை அருளி செய்தார், மற்றொரு சான்ஸ் கொடுத்தார், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார். ஒரு நாள் அந்த வாலிபன் தன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணித்தான். அப்படி அர்ப்பணித்ததற்கு பிறகு அவன் ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்களுக்கும் பயனுள்ள பாத்திரமாய் நான் வாழ வேண்டும்,
என் தாய் செய்த ஜெபத்திற்கும் சிந்திய கண்ணீருக்கும் பதிலாக நான் வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன நடந்தது? தேவன், பரலோகத்தில் இருக்கிற தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சரித்திரத்தை இந்த பிரபஞ்சத்திற்கு யார் அறிவிப்பார் என்று தேவன் பரலோகத்திலிருந்து பார்த்தபோது அந்த தேவனுக்கு ஒரு வாலிபன் தெரிந்தான். அந்த வாலிபன்தான் இந்த தாயின் குமாரன். அந்த வாலிபன்தான் 2 ஊழியக்காரர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகளுக்கு காரணமானவன். பவுல், பர்னபா. இந்த 2 அற்புதமான ஊழியர்களும் சேர்ந்துதான் ஊழியம் செய்தார்கள். பவுலும் பர்னபாவும். நீங்கள் பைபிள்ல வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் பிரிஞ்சிருந்த மாதிரி நம்மளால பார்க்கவே முடியாது. இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஊழியம் செய்தார்கள். 2 பேர் மத்தியில ஒரு பிளவு வந்தது. அந்த தாயார் எருசலேமிலே தன் வீட்டை ஜெப ஆலயமாக மாற்றின அந்த தாயின் பெயர்தான் மரியாள். அவளுடைய குமாரனின் பெயர்தான் மார்க்கு. தேவன் தம்முடைய குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை இந்த உலகத்திற்கே தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது யாரிடத்தில் அந்த வேலையை கொடுத்தார் தெரியுமா? மகனே, என்ன ஆண்டவரே, என் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக உன்னை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை இந்த உலகத்திற்காக எழுதுப்பா என்று சொன்னபோது அவன் எழுதுவதற்கு ஆரம்பித்தான். அப்படி எழுதப்பட்ட சுவிசேஷம்தான் மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க்கின் சுவிசேஷம். இதுவரையிலும் நான் சொன்ன அந்த நபர் யாருன்னு தெரியுதில்ல? மார்க்கு. ஒரு காலத்தில் எப்படிப்பட்டவன் தெரியுமா அந்த மார்க்கு? தாய் ஜெபித்த போதும், தாய் முயற்சித்த போதும் கொஞ்சம் கூட தேவனுக்கோ தேவனுடைய சித்தத்துக்கோ இடம் தராமல் தன் மனம் போல வாழ்க்கையை வாழ்ந்தவன். ஊழியத்தையும் அவன் புரிந்து கொண்டிருக்கவில்லை, ஊழியக்காரர்களையும் அவன் புரிந்து கொண்டிருக்கவில்லை. ஊழியத்திற்கும் ஊழியக்காரர்கள் மத்தியிலும் பிரிவினையே உண்டாக்கியவன். பவுல் சொல்லுகிறான், வேண்டாம் மார்க்கு, வேண்டாம், மார்க்கு ஊழியத்திற்கு உதவ மாட்டான். ஆனால் அதே பவுல் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதுகிற போது இப்படி எழுதுகிறான். இந்த வசனத்தை ஒரு முறை வாசிக்கலாம். தீமோத்தேயுவுக்கு எழுதின 2வது நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான், மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். தீமோத்தேயோ, மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, ஏனென்றால் அவன் எனக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். மார்க்கு ஒரு அற்புதமான ஊழியக்காரன். எவ்வளவு அற்புதமான மாற்றம் கவனிங்க. இதே பவுல் ஒரு காலத்தில் மார்க்குவை ஐயோ வேண்டாம், அவன் ஊழியத்துக்கு வேண்டவே வேண்டாம் என்று சொன்னான். ஆனால் அதே மார்க்குவை பார்த்து கூட்டிக் கொண்டு வா, மார்க் எனக்கு வேண்டும், ஏனென்றால் அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன் எனக்கு ஊழியத்துல. அவ்வளவு அற்புதமான ஊழியக்காரன் அவன். லூக்காவும் கூட இருக்கிறான், மார்க்குவும் கூட இருக்கிறான். அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே லூக்காவும் ஒரு சுவிசேஷத்தை எழுதினான், இந்த மார்க்குவும் சுவிசேஷத்தை எழுதினான். மத்தேயு சுவிசேஷம், மார்க்குவின் சுவிசேஷம், லூக்காவின் சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம். இந்த 4 சுவிசேஷகர்களில் முதலாவதாக சுவிசேஷத்தை எழுதியது யார் தெரியுமா? மார்க்கு தான். என்றால் முதலாவதாக இந்த பிரபஞ்சத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை அறிவித்தவன் யார் தெரியுமா? மார்க்கு. ஒரு காலத்தில் இந்த மார்க்கு எப்படிப்பட்டவன்? மாற்றமில்லாத பெற்ற தாய்க்கு மிகுந்த வேதனையை கொண்டு வந்த, தன்னோடு இருந்த ஊழியக்காரர்களுக்குள்ளும் பிரச்சனையை உண்டாக்கியிருந்த மார்க்கு எப்படி மாறினா கவனிங்க. காரணம் என்ன? தேவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை அருளினார். இன்று நம்ம மத்தியில் யாராவது இருக்கிறீர்களா? வீட்டாரை அழவைத்துக் கொண்டிருக்கிற, பெற்ற தாய் தந்தையை அழவைத்துக் கொண்டிருக்கிற, சுற்றி இருக்கிற ஆவிக்குரியவர்களையும் அழவைத்துக் கொண்டிருக்கிற நபராய் நீ இருக்கிறாயா? என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் தான் தேவன் என்று மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். A new beginning, ஒரு புதிய ஆரம்பத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுகிறார். என்னுடைய வாழ்க்கையிலே நான் எதற்கும் உதவாக்கரையாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஸ்திரத்தனமையும் இல்லாமல், யாரும் என்னை நம்பாதபடி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ப முடியாதபடி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட என்னை தேவன் பயன்படுத்துவாரா? அப்பேற்பட்டவனை தேவன் ஸ்திரப்படுத்துவாரா? ஒரு நாள் நன்றாக இருக்கிறேன், ஒரு நாள் நன்றாக ஜெபிக்கிறேன், ஒரு நாள் நல்ல ஆவிக்குரியவனாய் இருக்கிறேன், ஒரு நாள் சபையிலே இருக்கிறேன், அற்புதமாய் சாட்சியெல்லாம் சொல்கிறேன், ஒரு நாள் ஊழியத்திலும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதோ தெரியல, சடனாக நான் மாறி போய் விடுகிறேன். அங்கே சபைக்கும் ஊழியத்திற்கும் தேவனுக்கும் ஊழியக்காரருக்கும் விலகி போய் விடுகிறேன். அப்படியும் இப்படியும் இல்லாத வாழ்க்கை வாழ்கின்றேன். அப்பேற்பட்ட என்னை தேவன் இறங்கி என்னை ஸ்திரப்படுத்துவாரா? ஸ்திரமான பாத்திரமாய் தேவன் என்னை மாற்றி பயன்படுத்துவாரா என்ற கேள்வி உனக்குள் எழுமானால், எஸ், என் தேவனால் மாற்ற முடியும். அதற்கு உதாரணம், ஒரு காலத்தில் மாற்றமே இல்லாத மார்க்கை எப்படி தேவன் மாற்றினார், எப்படி பயனுள்ள பாத்திரமாக ஆக்கினார், அதே ரீதியாக உன்னுடைய குமாரனை,
உன்னுடைய குமாரத்தியை, உன்னை ஸ்திரமான பாத்திரமாக பயன்படுத்துவதற்கு என் தேவன் சித்தமாக இருக்கிறார். பயன்படுத்தப்படுவதற்கு நீ சித்தமாயிருக்கிறாயா என்றால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். ஒரு ஸ்திரமான வாழ்க்கையை எனக்கு அருளி செய்யுங்கப்பா. நிலையற்ற ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடையது. என்னை பார்க்கிற ஒருவரும் என்னை நம்புவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்புவதில்லை. என்னுடைய பக்தியை நம்புவதில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட சஞ்சலத்துவத்தோடு இருக்கிறவன் தான் நான். ஒரு நாள் ஒரு மாதிரி இருப்பேன், அடுத்த நாள் வேற மாதிரி இருப்பேன். ஒருவருமே என்னை நம்புவதில்லை ஆண்டவரே. என் ஆவிக்குரிய நடத்தையை நம்புவதில்லை. எனக்குள் மாற்றம் வேண்டும். மார்க்குக்குள் ஏற்பட்ட மாற்றம் எனக்கும் வேண்டும் என்று நீ ஜெபிப்பாய் என்றால், ஸ்திரமில்லாத உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உனக்கு அருள வேண்டும் என்று விரும்புகிறார். நீ ஏமாற்றுக்காரனாயிருந்தாலும் இன்று தேவன் உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எரிச்சலோடு கோபப்பட்டு தேவையில்லாததெல்லாம் செய்து எல்லாரையும் இழந்து போய் தன்னந்தனியாக இன்று நின்று கொண்டிருப்பாய் என்றால் உன்னைத்தான் தேவன் என்று மாற்ற வேண்டும் என்று மனப்பூர்வமாய் விரும்புகின்றார். நீ சரீரத்தை விற்றுக் கொண்டிருக்கிற வேஷியாயிருந்தாலும், அருவருப்பான வாழ்க்கை வாழ்கிறவனாயிருந்தாலும், குடும்பத்தையே குலைத்திருக்கிற குடும்பத் தலைவியாயிருந்தாலும், தேவன் இன்று உன் வாழ்க்கையை சந்தித்து உனக்கு ஒரு புது வாழ்க்கையை தர வேண்டும் என்று விரும்புகிறார். சபையிலிருந்தும் ஊழியத்திலிருந்து ஊழியக்காரர்களோடு இருந்து கொண்டும் கூட ஸ்திரத்துவம் இல்லாதவர் நபராய் நீ வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் தேவன் இன்று உன் வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த வேண்டும். அதாவது தேவனுக்கும் சபைக்கும் ஊழியத்திற்கும் சபை மேய்ப்பனருக்கும் சக ஊழியக்காரர்களுக்கும் உன்னை ஒரு மார்க்க தரிசியாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்பி மற்றொரு சான்ஸ் இன்று உனக்கு தர வேண்டும் என்று, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை தர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்றால் தேவன் விரும்புகிற அந்த புதிய ஆரம்பம், ஒரு புதிய நாள் எனக்கு வேண்டும் என்று விரும்புவோர் இருப்பீர்கள் என்றால் என்னோடு ஜெபிக்கிறீர்களா? லெட் அஸ் ப்ரே ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம். எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களாக தேவனை நோக்கி பார்க்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒரு ஏமாற்றுக்காரனை மாற்றிய தேவன், ஒன்றுமில்லாதவனை ஒரு பெரிய தலைவனாக மாற்றிய தேவன் நீர். ஒரு விபச்சாரியை உமக்கு சாட்சியாக மாற்றின தேவன் நீர். ஒரு ஒன்றுக்கும் உதவாமல் இருந்தவனை ஊழியத்திலே பயனுள்ள ஒரு பாத்திரமாய், சுவிசேஷத்தை எழுதக்கூடிய நபராய் அற்புதமாய் மாற்றிய தேவன் நீர். ஒரு புதிய ஆரம்பத்தை அவர்கள் வாழ்க்கையிலே நீர் அருளிச் செய்தீர். அதேபோல இந்நாளில் எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய ஆரம்பம், a new beginning, a new start அருளிச் செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் புதுமைப்படுத்தி, பழைய வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை நீர் முற்றிலும் மாற்றி, இது முதற்கொண்டு ஆண்டவரே உம்முடைய சகாயத்தோடு உம்முடைய பலனோடு கூட வாழ்கிற ஒரு புதிய வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் அருளிச் செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.